தனியாக பவுலிங் போட்டு தனியாக பேட்டிங் செஞ்சு ஈஸியாக ஜெயிச்சாரா சிவகார்த்திகேயன்? ஒருத்தர் ரொம்ப வேகமாக வளர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று சந்தேகம் வரும், இல்லைனா வயிற்றுச்சல் வரும். சிவகார்த்திகேயன் விஷயத்தில் ரெண்டாவது தான் அதிகமாக நடந்துச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனுக்கு நெருக்கமானவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஏன் இப்போ திடீர்னு சிவகார்த்திகேயன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கி 40th பர்த்டே. ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு தொலைக்காட்சியில் சாதாரண ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொகுப்பாளராகி அதுக்கப்புறம் படங்களில் ஒரு துணை கதாபாத்திரங்களை நடித்து ஹீரோவாகி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக வெகுஜன மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி இப்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அதுக்கு அவர் போட்ட எஃபர்ட் என்ன, அவரை சுற்றி நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சு போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல டேக்காகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ எஸ், நம்ம பார்க்கலாம். 2012 சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. 3, மெரினா, மணக்குத்தி பறவை அப்படின்னு சொல்லிட்டு நடிகராக ஃபார்ம் ஆகிட்டார். ஆனாலும் இந்த சொசைட்டி அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக ஏற்றுக்கவே கிடையாது. சிவாவை ஜாலியாக பேட்டி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க வார இதழில். கேள்விகளாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஆர்யா மாதிரி ப்ளே பாயா இல்லை ராமராஜன் மாதிரி கௌபாயா அப்படின்னு ஒரு கேள்வி சேர்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு கொஷின் சிவா கிட்ட கேட்டதுக்கு, ரெண்டுமே வேண்டாம், நான் ஏரியாவில் ஏதோ புகை போடுற பாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் சிவாவை ரஜினியோட பார்த்தேன். இப்போதைய சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அடுத்த சூப்பர் ஸ்டார் 2 பேர் கூடவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நமக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பேர்லாம் வேண்டானே, அது அவர் ஒருத்தர் தான், எனக்கு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அவர் மாறலை, நம்ம தான் அவரை பார்க்குற விதம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. சிவாவை சுற்றி நின்று பார்க்கும்போது நம்ம அவருடைய வளர்ச்சியை வச்சு அவருடைய கேரக்டர் பற்றின பிம்பத்தை மாற்றிக்கிட்டே இருக்கோம். அது உண்மை கிடையாது. இப்போதைய நிலையில் ஓப்பனிங் தான் ஒரு ஹீரோவுடைய பொசிஷனை தீர்மானிக்குது. தமிழ்நாட்டில் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 4 பேர் தான். ரஜினி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன். இதனால தான் இவங்க 4 பேருடைய படங்களை மினிமம் கேரண்டி முறையில் தியேட்டர் அதிபர்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் எத்தனை அவமானம், எத்தனை நிராகரிப்பு, எத்தனை வேதனை இருக்குது அப்படிங்கிறது சிவாவுக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிவா செடியாக இருக்கும்போதே வளரணும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றியவங்களை விட கருகணும் அப்படின்னு நினச்சி வெந்நீர் ஊற்றியவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற விஷயத்த பல பேட்டிகளில் சிவகார்த்திகேயன் பதிக வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் எல்லாரையும் சிறு புன்னகையோட கடந்துக்கிட்டே தான் இருக்கார். சிவாவோட வளர்ச்சிக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்குள்ள துடிப்பவர்கள் கூட சிவாவின் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவரை வளர விடாமல் செய்ய துடிச்சிருக்காங்க. யார்கிட்டையும் பகைமை காட்டாமல் பழிவாங்க துடிக்காமல் ஒரு மனுஷன் தன்னுடைய வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி உழைத்தது மட்டும்தான் சிவாவுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அப்பாவுக்கு சிறையில் பணி அப்படிங்கிறதால குற்றவாளிகளை அவர்களுடைய தண்டனை காலத்தில் பார்த்து வளர வேண்டிய சூழல் சிவகார்த்திகேயன் இருந்துச்சு. குற்றவாளிகளை தண்டனை காலத்தில் பார்ப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பக்குவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊரில் நண்பர்கள் செட் ஆவதுக்குள்ளாவே அடுத்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி அப்பா கூடயும் ஃபேமிலி கூடயும் மூவ் ஆக வேண்டியிருக்கும். அதனால் நண்பர்கள் இல்லாமல் பல நேரம் தனியாகவே பவுலிங் போட்டு தனியாகவே பேட்டிங் செஞ்சு தனியாகவே ஃபீல்டிங்கும் பண்ணி விளையாண்டுருக்காராம். 10 பருவம் முடிஞ்சு கல்லூரியில் காலடி எடுத்து வச்ச சில மாதங்களுக்குள்ளாவே அப்பாவை இழந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் சிவகார்த்திகேயனுக்கு வருது. தனக்குள்ளே இருந்த மிமிக்ரி அப்படிங்கிற திறமையை வெளிக்கொணர அவர் பட்ட பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வெறும் கைத்தட்டலுக்காக 1 மணி நேரம் மிமிக்ரி செஞ்சுட்டு வீட்டுக்கு அடுத்த 2 நாள் தொண்டை வலியோடு துடிச்சிருக்காரு. அம்மா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ சொன்னால் மிமிக்ரிக்கு தடை வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சிடுவாராம். கலக்க போவது யார் டைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறமா அதே டிவியில் காம்பியரிங் பண்ண வாய்ப்பு வருது. ஆனால் ரிஜெக்ட் செய்கிறாங்க. அன்னைக்கு அவர் அடைஞ்ச வேதனை சொல்லவே முடியாது. வளர்ந்து கொண்டிருக்கும் போதே திருமணம் செஞ்சுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அம்மா பேச்சை தட்ட முடியாமல் சம்மதித்தா கழுத்தை நெரிக்கிறது பொருளாதார சூழல். வரவேற்பு நிகழ்ச்சியில் கூட எதிர்பாராத விதமாக அதிக கூட்டம் வந்துவிட அவங்கள சாப்பிட வைக்க அம்மாவுக்கே தெரியாமல் எங்கெங்கேயோ கடன் கேட்க வேண்டிய ஒரு சூழல். அதை அடைக்கப்பட்ட பாடு இது எல்லாமே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மட்டும்தான். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை போல் கடினமான பல சூழ்நிலைகளை சந்திச்சிருக்காரு. இப்போது சிவாவை சந்தோஷப்படுத்துவது ஓப்பனிங் கிடையாது. அவருடைய மகள் ஆராதனா, மனைவி ஆர்த்தி, அம்மா, அக்கா அண்ட் இப்போ இருக்கக்கூடிய 2 குட்டீஸ் தான். இவங்க தான் சிவாவுடைய சந்தோஷம். கடந்த 6 வருஷங்களாக சிவா தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாற்றவே இல்லை.
கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, லைஃப் வில் பி த ஹாப்பியஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து வச்சுருக்காரு. சினிமாவில் பார்ட்டி நடந்தால் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு மற்றவங்க குடிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜூஸ் மட்டுமே குடிப்பாராம். அது அவர் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம். சிவாவுடைய வாழ்க்கை எப்போதுமே சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கான பாடம். உண்மையிலேயே எதிர்நீச்சல் அடித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு சிவா. இன்னுமே எதிர்நீச்சல் தான். அது இனிமேலும் தொடரும். சிவா முன்னேறிக்கிட்டே தான் இருப்பார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவா.